வணக்கம். இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்லது வன்னி மாவட்டத்தினுடைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரும் என சொல்லப்படுகின்ற ஸ்ரீதரன் ஐயா அவர்களினுடைய ஆங்கில புலமை சம்பந்தமான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவலாக இன்று பார்க்கப்படுறது. அவ்வளவு தெளிவான ஆங்கில உரை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கில உரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாமே மயங்கி அதுக்காக பாட்டி வச்ச விஷயம், இப்படி நிறைய விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆங்கில புலமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். சமூக ஊடகங்களில் இன்று பரபரப்பாக காலையிலிருந்து பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆங்கில உரை இலங்கை பாராளுமன்றத்தில். இந்த வீடியோ வருகின்ற பொழுது ஒரு சில சந்தேகங்கள் இருந்தது, இந்த வீடியோ எங்கேருந்து வந்தது அப்படி என்று சொல்லி. ஆனால் நான் இது ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இல்லை அது ஏஐ தொழில்நுட்பத்தை விட அந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் அவர் பேசுகின்ற வார்த்தை பிரயோகங்களும் கையசைவுகள், உடல் மொழி அசைவுகள் எல்லாமே சரியான முறையில் இருந்ததுனால சில வேளைகளில் அவர் ஒரு சரியான மும்மொழியும் தெரிந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கும் வந்துவிட்டது. அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே கடந்து போய்விட்டேன். ஆனால் சந்தேகம் இருந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் கட்டாயம் இவர் பேசுகின்ற பொழுது அருகிலே பாராளுமன்றத்தில் இருந்திருப்பார். சரி, அப்படி இருந்திருந்தால் இது சம்பந்தமாக டாக்டர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். இதுவரைக்கும் டாக்டர் ஒரு கருத்து சொல்லலை அப்படி என்றும் ஒரு யோசனை மனசில் இருந்தது. ஆனால் அதை தொடர்ந்து சரி, இதை பகிரலாமா, பகிர்கிறதால ஏதாவது தேவையில்லாத அவற்றை ஆதரவாளர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் மனஸ்தாபம் வருமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்படியே இருக்கின்ற பொழுது சரி, இது சம்பந்தமாக பேச விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கின்ற பொழுது சமூக ஊடகத்தில் அவருடைய ஒரு நெருங்கிய ஆதரவாளர் ஒருவர் அந்த வீடியோவை பற்றி பயந்தது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான பெரிய ஒரு கட்டுரை ஒன்றும் பயந்திருந்தார். இலங்கையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே மாதிரி இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரிசையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார், இந்த மூவரும் அதே மாதிரி மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சாணக்கியன், இவர்கள் இந்த நால்வரும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஆங்கில அறிவு, தமிழ் அறிவு, சிங்கள அறிவில் புலமைத்தியம் பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் எப்படி இலங்கை பாராளுமன்றத்தில் எவ்வளவு புலமையாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டது. அதில் இன்னும் ஒன்று இந்த வெளிவிவகார அமைச்சர் அவர்களுடைய பிரச்சனை இப்போ சமூக ஊடகங்களில் பெரிதாக பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு சொன்னால், அண்மையில் கைது செய்யப்பட்ட இந்த ஈராக் அவங்க அந்த கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமாக கழிச்ச பொழுது அவருக்கு அந்த ஆங்கில புலமை வெளியிட அவருக்கு தெளிவாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இப்போ சமூக ஊடகங்களில் பேசப்படுறது. ஒன்றில் ஆம் இல்லை அப்படின்ற அது சொல்லி இருக்கலாம். அவர் எதுவுமே பேசாமல் இருந்து விட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்போ சமூக ஊடகங்களில் அது ஒரு பேசு பொருளாக போய்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய முகநூலில் இந்த விஷயம் பகிரப்பட்டிருப்பதாக டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்தார். அவருடைய முகநூல் நான் தேடுகின்றபோது எனக்கு அது கிடைக்கல. யாராவது இருந்தால் எனக்கு லிங்க் போட்டிருக்கோம், நான் பார்க்குறேன். அந்த முகநூலில் அவர் இதனை தெளிவாக பகிர்ந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 5வது தரம் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக இருக்கிறாரு. 25 வருடங்களாக இருக்கிறாரு. இது முதல் தடவை ஆங்கிலத்தில் உரையாற்றி இருக்கிறாரு. முதல் தடவை ஆங்கிலத்தில் உரையாற்றியது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த உரையில் சொக்கி போன புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அவருடைய ஆதரவாளர்கள் அதனை பெரிய ஒரு நிகழ்வாக கேக் வெட்டி கொண்டாடிய நிகழ்வும் இடம்பெற்றிருப்பதாகவும் சமூக ஊடகங்களில் ஒரு விஷயம் பரப்பப்படுகிறது. இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இதனுடைய உண்மைத்தன்மை இன்று மாலை டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக
இது அதாவது இந்த வீடியோ சம்பந்தமாக ஒரு கருத்தை சொல்லி அவருடைய அறிமை புலமை இவைகள் அறிவு புலமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் போற்றத்தக்க அல்லது வந்து ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவருடைய வீடியோ ஆரம்பிக்கின்ற பொழுது எனக்கே மண்ட குழம்பிட்டு என்னடா டாக்டர் இப்படி சொல்கிறாரே அப்படின்ற ஒரு யோசனை இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கின்ற பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய முகநூலே அதனை பகிர்ந்திருப்பது வந்து சர்ச்சையாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இன்று மாலையில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது ஐரோப்பிய நாடுகளில். இல்லை இன்னும் ஒரு கேலிக்கூத்தான விஷயம் என்னன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் அதனை கேக் வெட்டி கொண்டாடியமை அல்ல பெரிய விழாவாக கொண்டாடியமையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவுக்கு இந்த தமிழ் தேசியத்தை ஏமாற்றுகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களையும் ஏமாற்றுகிறார்கள். அவர்களுக்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் எப்படி ஏமாந்து போவது மட்டுமில்லாமல் இவர்களை இன்னமும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்பொழுது வந்து பேசப்படுகிறது. ஒரு ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பகிர்ந்திருந்த ஒரு பகிர்வு மேலே மெச்சத்தக்க பகிர்வு எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் ராமநாதனுடைய தீவிர ஆதரவாளர் யோந்தன் அவர்கள் ஒரு பகிர்வை பகிர்ந்திருந்தார். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் தேசியத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் AI தொழில்நுட்பத்தின் ஊடாக இனி பெற்றுக் கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சகோதரர் வந்து பகிர்ந்தார். உண்மையில் இப்படியான ஒரு விஷயங்கள் அல்லது வந்து இப்போ தமிழ் தேசிய நிகழ்வுகளில் அல்ல தமிழ் தேசியத்தை பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ வந்து குறைஞ்சு கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து தமிழ் தேசியம் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இலங்கையில் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வேற இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் இருக்கின்றார்கள். தமிழ் தேசியம் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியில் இருக்கிறது இலங்கை அரசியலில். அதை கடந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் இனி அதை பெற்றுத்தர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அது மட்டும் இப்படிப்பட்ட சில்லறைத்தனமான இல்லை சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்களை வந்து பகிர்கின்றது அப்படின்றதும் இப்போ ஒரு ஏளன கூத்தாக பார்க்கப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது. இல்லை நீங்கள் யாராவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் இங்கே வந்து குத்தி முறியலாம். ஆனால் உண்மையாக நீங்கள் ஒரு படித்தவர்களாகவோ அல்லது வந்து உங்களுக்கு எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பவர்களாக இருந்தால் இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சமாவது யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 20-25 வருடங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கிளிநொச்சி மக்களை வந்து இவர்கள் ஏமாற்றி அரசியல் செய்வது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போடுகின்ற பொழுது அங்கிருக்கின்ற ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்ச படித்தவர்கள் அந்த இப்போ நாங்கள் இந்த இதற்கு ஓரளவு தொடர்புள்ள இருப்பவர்களை வந்து நாங்கள் அந்த AI தொழில்நுட்பத்தை பார்க்கின்ற பொழுது சரியாக இருக்குமா அப்படின்னு நம்புகின்ற பொழுது ஒரு படிக்காதவனாக இருக்கின்றவர் அந்த பகுதிகளிலையும் இப்போ தொழில்நுட்பங்களில் வந்து விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு ஓகே இது வந்து AI தொழில்நுட்பத்தில் வந்து எடிட் பண்ணப்பட்டதாக இருந்ததுன்னு நம்புவாங்க. ஆனால் படிக்காத ஒரு பாமரனாக இருக்கின்ற பொழுது அந்த பாமரன் யோசிப்பார் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா பாருங்கள் எப்படி சரளமாக ஆங்கிலத்தில் பேசுகிறார் அப்படி என்று சொல்லி மக்கள் வந்து நம்புகின்ற ஒரு விஷயமாகவும் தான் இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. உண்மையில வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். என்னென்னு சொன்னால் எப்படி வேணுமென்னு சொன்னாலும் ஏமாற்றிட போகலாம். ஆனால் இப்படி ஏமாற்றுறது இல்லை மொழி தெரியல. எங்களுக்கும் தமிழே வந்து தமிழே சரியாக பேச முடியலை. அதனால் இன்னொரு ஆங்கில மொழியோ அல்லது பிரெஞ்சு மொழியோ நாங்களும் சரியாக பேச மாட்டோம். ஆனால் இன்னொருவரை ஏமாற்றுகின்ற பொழுது நாங்கள் ஏமாற்றுகின்ற அந்த விஷயம் அவர்களை நாங்கள் ஏமாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டவன் கணக்கில் பதில் ஒன்று கட்டாயம் நிச்சயமாக இருக்கும். அதனால் ஒரு தடவை ஏமாத்தலை கிட்டத்தட்ட அங்கே கிளிநொச்சி மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அத்தனை மக்களையும் ஏமாத்துகின்ற ஒரு செயற்பாடு. மொழி தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் அது கடந்து போகலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கட்டாயம் மொழி தெரியணும் அப்படி என்று சொல்ல. ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் உண்மையில் வரவேற்க முடியாத ஒரு விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்கக்கூடாது. சரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். தன்னுடைய கைபேசியில் வச்சு தானே திருப்பி ப்ளே பண்ணி போட்டு பார்த்துக்கலாம். ஆனால் இவ்வாறான விஷயத்தை வந்து சமூகத்தில் பகிர்கின்ற பொழுது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இது சம்பந்தமாக அங்கே பேசியிருந்தால் நிச்சயமாக இது கருத்து வெளியில் வரும். அது மட்டுமல்ல ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் அவர்களுக்கு கருத்து சொல்வார்கள். இவ்வாறு நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அவர் தன்னை அல்லது தன்னுடைய பேரை தானே கெடுத்துக் கொள்கின்ற மாதிரியான இந்த செயற்பாடு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி என்பதை
என்னோடு இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.